அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகிலேயே மிக உயரமான நந்தி சிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் மண்ணுக்கும் பெருமை செலுத்தும் வகையாக இந்த உலகிலேயே மிக உயரமான நந்தி சிலை அமைக்கப்பட்டதுங்க. அதுவும் 45 அடி உயர சிலையாக இருக்குங்க. நம்ம சேலம் மாவட்டத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில், 1008 சிவலிங்க கோவில், முத்துமலை முருகன் கோவில் உள்பட பிரசித்தி பெற்ற கோவிலாக தாங்க. நந்தி சிலை என்றாலே நம்ம ஃபர்ஸ்ட்ல ஞாபகம் வர்றது என்னன்னா பிரதோஷம் தாங்க. உலகிலேயே உயரமான நந்தி சிலை அமைக்கும் பணிகள் சிவபக்தர்களின் உதவியோடு 45 அடி உயரத்தில் நந்தி சிலை அமைக்கும் பணிகள் தொடங்கின. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த பணிகள் நடந்து வருதுங்க. இந்த கோவில் சிற்பி தியாகராஜன் தலைமையில் அவரது குழுவிடம் தாங்க ஒப்படைக்கப்பட்டது. நம்ம இனிமேல் மக்கள் சொல்றாங்க, இந்த கோயில் எங்க இருக்குமா? நாங்க வந்து சேலத்தில் இருக்கோம். சேலத்துல வந்து எப்படி வருதுங்க? வல்லாலகுளத்துல இருக்குது. வல்லாலகுளத்துல திரு ரோட்ல இருந்து இப்படி வரணும், கொஞ்சம் தெக்குமா வந்தது அப்புறம் மேற்குமா வரணும். வந்தா இந்த கோயில் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன வந்து பிரதோஷ நாள், அதனால விசேஷம். வீட்டுல இருக்கீங்க எல்லாம் வந்திருக்கீங்க? எல்லாம் வந்திருக்கிறோம். சரிங்கம்மா. சரிங்க, வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்துகிட்டே தான் இருக்கிறோம். சரிங்க, வந்ததுனால நல்ல பரவாயில்ல. என்னம்மா என்ன காசு பண்ற குரல்ல, ஒரு சோத்துக்கு நல்லது கிடத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. நிறக்கடலா இருக்குது. சரி, இப்ப வீட்டுல இருக்க கல்யாணம் ஆகாது, இங்க வந்து வேண்டி இருக்கீங்களா? அதெல்லாம் கல்யாணம் எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு. குழந்தைங்களும் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு பேர் வராங்க, கல்யாணம் பண்றவங்க, கல்யாணம் இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்களாம் வர்றாங்க, கல்யாணம் ஆகுது, குழந்தை இல்லாதவங்களாம் வர்றாங்க, குழந்தை இருக்குது, எல்லாமே வர்றாங்க. எல்லாமே நல்லது கிடக்கு, எல்லாம் வர்றாங்க, நிறையா செய்கிறாங்க. அவரும் செய்கிறாரு, அவரும் நல்லது செய்கிறாரு. எல்லாத்துக்குமே யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்கிறாரு, நல்லது பண்ணுறாரு. எல்லாம் நைட்டு இன்னைக்கு ஏதாவது பிரதோஷத்துக்கு ஏதாவது பூஜை ஏதாவது பெருசாக பண்ணுறாங்களா? பெருசாக தருவாங்களே, இல்லை ஏதாவது பெருசாக பூஜை ஏதாவது நடக்குங்களா? அந்த மாதிரி இவ்வளோ தான் நடக்கும். அப்புறம் வேண்டிட்டு போகிறவங்க வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாங்க. சரி, நிறைவேற்றுறாங்க. 1001 ரூபா. 1001 ரூபா. அதுக்கு வந்து அந்த மாலை போட்டுக்கிட்டே இந்த அபிஷேகம் பண்ணுறாங்களா, பாலிய அபிஷேகம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சரிங்க, என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் வேண்டிட்டு போகிறாங்க. நடக்குது. நல்லா மறுபடியும் வந்து நல்லா இருக்குது, பரவாயில்ல. சரி, பரவாயில்ல. சரி, வணக்கம். நான் தாரமங்கலம், சேலம் மாவட்டம் தாரமங்கலத்துலேருந்து வரேன். பாஸ்கருங்கிற ஒரு எனக்கு ஃப்ரெண்டு, சொந்தக்காரரு. அவர் மூலியமாக தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். 2-3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். சில காரியங்கள்லாம் நல்ல முறையில் நடக்குது. சரிங்கய்யா, இந்த இதில் நடக்கிற எப்படி சொல்கிறீங்க? இங்கே கோயிலுக்கு வந்ததுனால எதுவும் நல்லது நடந்துச்சு? நல்லது நடக்குது, மன நிம்மதி இருக்குது, ஒரு உற்சாகம் இருக்குது. அவர் சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அது ஒரு திருப்தியாக இருக்கு. நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கோம். நிறைய ட்ரிப் வந்திருக்கிறோம். எப்போவுமே அந்த சனி பிரதோஷம், முக்கியமான பிரதோஷத்துல வரும். பிரதோஷம், இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அந்த மாதிரி வந்துன்னா வருவோம். அவர் பாஸ்கர் மூலியமாக தான் இவர் சாமிகிட்ட பழகாச்சு. அவர் மூலியமாக வந்து நல்லது நடக்குது. சரிங்க. இப்போ அவர் பாஸ்கர் சொன்னால் அவர் இங்கே என்னவா இருக்காரு? அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலையில் இருக்காரு. சாமிக்கு ஃப்ரெண்டாகிறாரு. சாமி ஃப்ரெண்டு. அவர் சொன்னது பரவாயில்ல, எனக்கு வீடு கட்டலான்னு இருந்தோம், அது இப்போ வந்து கால் போட்டிருக்கிறோம். சரிங்க, இங்கே வந்துட்டு போனதுனால கால். சரிங்க, இப்போ நந்தி சிலை இவ்வளோ பெருசு இருக்கு. ஆமாங்க, அதை வந்து எப்படி இருக்கு? வேற எங்கேயுமே இல்லை நம்ம. ஆமாம், எங்கேயுமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, அதான் இங்கெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க. கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குங்களா? ரொம்ப நல்லா. சரி சரி, ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கே வராதுக்கு முன்னாடி என்ன? வணக்கம், என் பேர் தேவி, ஸ்ரீதேவின்னு ஃபுல் நேமு. நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. வந்ததுலேருந்து எல்லா கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, ஆகி இப்போ பேத்தியோடு இங்கே வந்து எல்லாம் பேர் வைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி குடும்பத்தோடு எல்லாம் வந்திருக்கோம். இங்கே வந்ததுலேருந்து என் கஷ்டம் முழுமையாக முடிஞ்சிச்சு, கடன் தீர்ந்துச்சு, எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கு வந்துச்சு, நிம்மதி சந்தோஷம்.
இவங்க எல்லாம் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. மனசுக்கு நிறைவாக இருக்குது, என் கஷ்டங்கள்லாம் தீர்த்து வைக்கிறாங்க, அதனால தாங்க நாங்கள் கோயிலுக்கு வரோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த நந்திவர்மனை நீங்கள் வேண்டுங்க, உங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகுங்க. எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த நந்திவர்மனை தேடி வருங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். உயரமான நந்தி சிலை வயிற்றுக்குள் 15 அடி உயர சிவபெருமான் சிலை இருக்குங்க. தஞ்சை பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக சேலத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட 110 டன் எடை கொண்ட ஸ்ரீ மகாநந்தீஸ்வரர் மிக அழகாக காட்சியளிக்கிறார். நந்திவர்மன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஞாபகம் வருது என்னன்னா பிரதோஷம் தாங்க. அந்த பிரதோஷம் மாதந்தோறும் 2 முறை வருதுங்க. அது எப்பன்னா வளர்பிறை தேய்பிறை என 2 நாட்களாக பிரதோஷம் வரும். பிரதோஷ நாட்களில் நந்திவர்மனுக்கு சிறப்பு பூஜை நடக்கும். அந்த பூஜையில நீங்க கலந்துக்கிட்டா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நந்தி தேவருக்கு அன்னைக்கு அபிஷேகம் நடக்குங்க. நம்ம அபிஷேகத்திற்கு என்ன தரலாம் அப்படின்னா பால், தயிர், சந்தனம், இளநீர் எல்லாமே அபிஷேகத்திற்கு தரலாங்க. அப்புறம் அருங்கம்புல், பூசாற்றி, வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கமாக அவங்க வச்சிருக்காங்க. நந்தி தேவருக்கு தீபாரணைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்குங்க. தீபாரணையை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நமக்கு தோஷங்கள் எல்லாம் நீங்கும், நம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பிரதோஷங்களை விட சனிக்கிழமை வர பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தேய்பிரையில் வர சனிக்கிழமை பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சிவனுக்கு வழிபாடு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோவிலுக்கு செல்ல முடியாது, வீட்டிலேயே நம்மள சிவனை வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா விளக்கேற்றி சிவனை நினைத்தே வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது நடக்கும், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும், நீங்கள் எந்த வேண்டிதல் வச்சாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தி தேவருக்கு நெய்வேத்தியம் செய்யும் போதே பச்சரிசி வெல்லம் கலந்து நந்தி தேவருக்கு முன்னாடி வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கிடையே தீபாரணை காட்டும் போதே நம்ம பார்த்தா சகல தோஷம் பாவம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவருக்கு தீபாரணை முடிந்த பின் நந்தி தேவர் காதில் யாரும் கேட்காதபடி தன்னுடைய குறைகளையும் வேண்டுதல்களையும் அவரிடம் கூறி வந்தால் நல்லது நடக்குங்க. இதே மாதிரி 12 பிரதோஷ பூஜை என்று நீங்கள் கூறி வந்தால் 13வது பிரதோஷ பூஜை என்று நீங்கள் கூறிய விஷயம் நிறைவேறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்திவர்மனின் சிலை லிங்கத்தின் முன்பு வைக்கப்பட்டதுங்க. அது சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தேன்கனி சிற்பக்கலை கூடத்தில் இருந்தே ராட்சக்கிரையின் மூலம் நந்தீஸ்வரர் தூக்கி வைக்கப்பட்டு ராட்சலாரியின் மூலம் ஊர்வலமாக மக்களுக்கு பார்வைக்காக எடுத்து செல்லப்பட்டாங்க. முன்னதாக நந்தீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகளை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்தே தாரத்தப்பட்டைகள் முழுக ஊர்வலமாக வளைசையூர் வரையில் எடுத்து செல்லப்பட்ட நந்தீஸ்வரர் மீண்டும் கிரையன் மூலம் கோயில் வளாகத்தில் வைக்கப்பட்டார். ஸ்ரீ மகாநந்தீஸ்வரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுமார் 110 டன் அளவில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஒரே கல்லில் 20 டன் எடையும் 2 மீட்டர் உயரமும் 6 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் கொண்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக உருவத்தில் நந்தி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டது. இந்த பிரதோஷ விரதம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த 4 மாதத்தில் கடைபிடிங்க, ரொம்ப நல்லது. அது என்ன மாதம் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களில் கடைபிடிச்சா ரொம்ப நல்லதுங்க. சனி பிரதோஷ நாட்களில் விரதத்தை தொடங்கலாம். தேவர்களும் அரசர்களும் அமுதம் வேண்டி திருப்பாக்கடலை கடந்தனர். அப்போது ஆடிகால விஷம் வெளிப்பட்டதுங்க. உலகை அழிக்க வல்ல அந்த விஷம் சிவன் பெருமான் அருந்தினர். அது அவரது கழுத்திலேயே நின்று போனது. விஷத்தின் தாக்கத்தால் மயங்கிய பின்னர் விஷத்தின் தாக்கத்தில் இருந்து மீண்டும் ஈசன் நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே ஆனந்த நடனம் ஆடி அருளினர். அது பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோஷம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷம் நாள் நீங்கள் பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போனால் நந்தி தேவர் முன்னாடி அமர்ந்தே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த மந்திரம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மந்திரம் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓம் அம்மையப்பன் வாகனனே போற்றி, ஓம் அன்புக்குதவனே போற்றி, ஓம் அனுகுலனே போற்றி, ஓம் அண்ணலனே போற்றி, ஓம் அனுமன் ஆவணனே போற்றி, ஓம் அடியாருக்கு அடியவனே போற்றி, ஓம் ஆலயம் முன் இருப்பவனே போற்றி, ஓம் ஆதரிப்பவனே போற்றி, ஓம் இனியவனே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். இது மாதிரி ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனல் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.